Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக்கழக பூத் கமிட்டி கருத்தங்கத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆய்வு செய்தார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, இந்த ஆய்வு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? ஷாம், கோவை சரவணம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய SNS கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் தாவேகா சார்பில் கருத்தரங்கமானது வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் இங்கு நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் தான் தற்பொழுது மும்முரமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டார். அதனுடைய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டியானது இந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது. சரியாக 26 மற்றும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்தலின் பொழுது செயல்படும் விதம் குறித்தும் கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவுரை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கருத்தரங்கம் நடைபெறும் இன்று காலை பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக பூஜை பணிகளும் துவங்கியது. அரங்கத்தில் கருத்தரங்கிற்கு ஏற்ப தடுப்புகள் அமைக்கும் பணியானது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் 26ஆம் தேதி ஈரோடு கிழக்கு, ஈரோடு மாநகர் மற்றும் ஈரோடு மேற்கு, சேலம் கிழக்கு, அதே போல நாமக்கல் பகுதியும், அதே போல 27ஆம் தேதி கரூர், கோவை மற்றும் திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி மாநாடானது இங்கு நடைபெற இருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.